மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலாக இன்னும் ஒரு நாளில் உங்களுடைய வாக்கை செலுத்தி நீங்கள் இந்த தமிழ்நாட்டை யாரிடம் ஒப்படைக்க போகிறீங்க, அல்லது யார் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவர்கள் தீர்மானிக்கிற உங்களுடைய வாக்கு மிக முக்கியம். அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் உங்களுடைய வாக்குகளை கட்டாயம் செலுத்துங்க. ஒரு வாக்கும் வீணாக போகக்கூடாது, ஒரு வாக்கும் குப்பை தொட்டிக்கு போகக்கூடாது, ஒரு வாக்கும் நீங்கள் போடுகிற வாக்கு எந்த காலத்திலும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, உங்கள் கவனத்தில் நீங்கள் இதுவரை பார்த்த அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டை தலைகுனியாமல் யார் வச்சுருக்காங்க, இந்த தமிழ்நாட்டில் உரிமைகளை யார் காப்பாற்றிக்கிட்டு இருக்கா, இழந்த உரிமைகளை யார் மீட்டெடுக்கிறாங்க, கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் செய்திருக்கிற பல்வேறு விஷயங்கள் என்ன, இன்றைக்கு அந்த திராவிட கட்சியில் எது இன்றைக்கு பிரதானமான இடத்தை பிடித்திருக்கிறது, அடிமை கட்சியாக எது மாறி போச்சு அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் எதையும் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு நடிகர், ஒரு மாஸ் மென்டாலிட்டியோட, ஒரு மாப் மென்டாலிட்டியோட மக்களை திசை திருப்புகிற வேலையும் மக்களை குழப்புகிற வேலையும், ஒரு பெரிய தான் ஆபத் பாந்தவன், தான் தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறவன் மாதிரி வாயை திறந்த பொய் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே நடிகர் யாரும் இல்லை, விஜய் தான். விஜய் என்கிற ஒரு ஆபத்தான அரசியல் வியாதி நிச்சயமாக இந்த தேர்தலோடு விரட்டடிக்கப்பட வேண்டிய நபர். விஜயனுடைய வருகிற கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அது பூரா செட்டப் பண்ணி காசு கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம். ஒரு பக்கம் ரூட் ஜெகதீஷ், அதான் என் தம்பி ஜெகதீஷ் கூடவே இருக்கான் பாருங்க, இந்த கட்சியில இணை பொருளாளர்னு ஒரு போஸ்டை உருவாக்கி வச்சிருக்கான் பாருங்க. இவன் ஒரு ரூட்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அதன் மூலமாக ஏராளமான இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, ஏராளமான அந்த சமூக வலைதள பக்கங்கள் வச்சுக்கிட்டு ஆட்களுக்கு காசு கொடுத்து கூட்டி சேர்க்குறான் கூட்டத்தை. அதோடு அவர்களுக்கு வேலை இங்கே வரவே இல்லைனாலும் அவங்க போஸ்ட் போட்டே இருப்பாங்க சோசியல் மீடியாவில். பயங்கரமாக விஜய் ஏதோ பெரிய கடவுள் மாதிரி, ஏதோ ஆபத் பாந்தவ மாதிரி, பொண்டாட்டி காப்பாற்ற துப்பு இல்லை, பிள்ளைய காப்பாற்ற துப்பு இல்லை, பொண்ணை காப்பாற்ற துப்பு இல்லை, அப்பா ஆத்தாளை காப்பாற்ற துப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி. இப்போ எனக்கு என்னன்னா, விஜய் ஏன் இப்படி நாசமாக போனார், விஜய் ஏன் அவ்வளோ தற்குறியா தெரியுறாரு, விஜய் ஏன் வெறி பிடிச்சி அலைகிறாரு, பதவி வெறிக்காக எந்த லெவல்லையும் இறங்கி ஏன் பேசுறாருன்னா அதற்கு காரணம் விஜயனுடைய அப்பா. இந்த சமீபத்தில் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டி திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்பாக எதை சொன்னா சரியா நம்ம பொய்ய கூட சரியா சொல்லலான்னு அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. இந்த பேட்டியை பார்த்தவர்கள் இவரை போய் நம்ம இப்படி மதிச்சோமான்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணு குறித்து அந்த ஆள் ஏதாவது பேசுறானா பார்த்தீங்களா? பொண்டாட்டி பிரச்சனையில 7 வருஷமாவே இந்த பஞ்சாயத்து இருக்கு, இப்ப ஏதோ அது பெரிய பிரச்சனை மாதிரி காமிக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசி தீர்த்துட்டோம். என்ன பேசி தீர்த்தீங்க? நீ ஒரு சரியான அப்பனா இருந்தா பிள்ளைய 4 சாத்தி வளர்த்துருப்ப. ஆனா எஸ்எஸ்சி பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அதனாலதான் விஜய் இவ்வளவு கேவலமா இருக்காரு, அவரே தவறானவராக இருக்கிறார். அதனால இந்த கூட்டத்தை நம்பியோ அல்லது இந்த எஸ்எஸ்சி பேசிய கருத்தை, அவங்க அப்பா சந்திரசேகர் பேசுற கருத்தை வச்சியோ நீங்க விஜய் நல்லவன் மட்டும் இடம் போட்டுறாதீங்க. விஜய் மிக மிக ஆபத்தானவன், மோசமானவன், கேடுகட்ட பிறவி, கேவல பிறவி. பதவிக்காக பதவி வெறி பிடிச்சிடணும். ஏன்னா நீங்க எந்த அரசியல் வேலையும் செய்ய மாட்டீங்க, மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டீங்க, ஆபத்து வந்தாலும் கூட நிக்க மாட்டீங்க. உன்னை பார்க்க 41 பேர் செத்து போனாலும் ஓடி ஒளிஞ்சிட்டு நம்ம மேல வழக்கு வராது, ஸ்டாலின் பண்ண மிகப்பெரிய தப்பு, அன்னைக்கே இந்த ஆளை உள்ள போட்டிருந்தா, அரெஸ்ட் பண்ணியிருந்தா, அல்லது வழக்காது போட்டிருந்தா இந்த பேச்சு இன்னைக்கு வந்திருக்காது. ஸ்டாலின் பண்ண பெரிய தப்பு அதுதான். ஏன்னா 2 பேர் ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க, ஒரு பையன் மூச்சுத்திணறல உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தெலுங்கானால அந்த புஷ்பா 2 படத்துல நெரிசல்ல மாட்டினதுக்கு காரணத்துக்காக அல்லு அர்ஜுனை காவல் நிலையத்தை கூட்டு போய் வழக்கு போட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த நடிகை நேற்றுக்கு அந்த பிரச்சாரத்துல கடைசி நாள்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசாமையே கையை காட்டிக்கிட்டு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ரோட் ஷோ போய்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருந்த இந்த கேடுகட்ட பிறவி நேற்றுக்கு பேசும்போது சொல்றாரு, கரூர்ல நான் போலீஸ் சொன்ன நேரத்தில் அங்க இருந்தேன் அப்படின்னு ஒரு பெரிய பச்சை மகா பொய்ய சொல்லிட்டு அதுக்கு போய் ஏன் மேல பழி போடுறீங்க அப்படின்னு என்னைக்கு பேசுறான் பாருங்க. இவன் ஒரு பெரிய ஓடுகாலியா இருக்கிறான்றது நேற்றுக்கு தெளிவாக தெரிஞ்சு. ஏன்னா இவ்வளவு நாளா பேச வேண்டியதான அந்த பேச்ச நீ தொடர்ந்து ஆரம்பிச்சு அன்னையிலிருந்து பிரச்சாரத்துல தொடர்ந்த நாள்ல இருந்து நீ பேச வேண்டியதானே. ஏன்னா அப்படி பேசி இருந்தால் உடனடியாக அதுல கவுண்டர் போட்டுட்டு இருப்பாங்க. அரசாங்கம் பதில் சொல்லியிருந்திருக்கோம், காவல்துறை பதில் சொல்லியிருந்திருக்கோம், எல்லாருமே சரியான இவன் எப்ப கேட்டான் எப்ப வந்ததுன்னு ஆதாரங்களை வெளியிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்துல அதாவது என்ன தெரியுமா உங்களுக்கு,
விளையாட்டுல அமைதியா இருக்கிற மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்துல ஒரு ஆட்டத்தை கலைச்சிட்டு ஓடுவான் பாருங்க, அந்த மாதிரி கேடுகட்ட கேவலத்தை இந்த விஜய் செய்திருக்கிறார். அதனாலதான் ஒட்டுமொத்த பழியுமே திமுக மீதும் திமுக தலைவர் மீதும் பழி சுமத்திட்டு இவர் ரொம்ப நல்லவன், தான் தெரிய சூய சக்தின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிருக்காரு. மக்களே நல்லா சிந்திச்சு வாக்கு போடுங்க. இவன் பேசுகிறதை, அதாவது விஜய் பேசுகிறதை ஒரு காலம் நம்புவதற்கு யாரும் தயாரா இல்லை. இது பூரா தற்குறி கூட்டம், இது வெறி பிடிச்ச கூட்டம். இந்த வருகிற இந்த எல்லாருமே, அதாவது அதுக்கு கூட்டத்தை பார்க்குற எல்லாருமே வேடிக்கை பார்க்க வரவன் தான். ஒருத்தன் கூட ப்ராப்பரான அரசியல் அறிவோடு வர்றதில்லை, தறிக்கட்டு தான் வருது. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்துல கூட பல பெண்கள் மயங்கி விழுந்தாங்க. ஆனா அப்பேற்பட்ட கேடுகட்ட சம்பவங்கள் நடந்தா கூட இவ ஏதோ கடவுள் மாதிரியே ஏன் இவனை கொண்டு வராங்கன்னா அது ஃபுல்லாவே பில்டப் தான். வாழ்க்கையிலேயே இவனுடைய சினிமா கெரியரே பில்டப்ல தாங்க உயர்ந்துச்சு. அவங்க அப்பா எடுத்த ஆரம்ப கால படங்கள்லாம் ஃப்ளாப், அற்ற ஃப்ளாப். அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் காசு கொடுத்து பெரிய நடிகர் உச்ச நடிகர் சொல்லிட்டு ஏத்தி கொண்டு போய் மேல உயரத்துல உட்கார வச்சுட்டு தயாரிப்பாளர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. பல பேர் இல்லை, நாசமாயிட்டாங்க, பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க, கடன்காரன் ஆயிட்டாங்க. ஆனா இவன் தான் ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊர்ல உலா வரார். நல்லா புரிஞ்சுங்க, விஜய் ஒரு ஆபத்தான சக்தி. நீங்க ஆபத்தானவன் தெரிஞ்ச பிறகும் அவன் பின்னாடி போய் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அறிவில்லை, அறிவும் கிடையாது, மூளையில மண்டையில ஒன்றும் மசாலாவும் கிடையாது. ஆனா என்னன்னா பதவி வெறி, தன்னை முதலமைச்சர் ஆகிக்கணும், உடனே நம்ம முதலமைச்சர் ஆயிடணும், உட்கார்ந்த உடனே நம்ம நேரா முதலமைச்சர் நாற்காலி ஆகி இப்ப என்ன பண்ணுவானா தெரியாது, முதலமைச்சராக என்ன பண்ணுவ தெரியாது. இந்த வாஸ்தவெல்லாம் எவனோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தது, ஒண்ணு கூட இவனுக்கு சுய அறிவே கிடையாது. நான் மாற்று சக்தினா நீ மாற்றத்துக்கான உண்டான விஷயத்த சொல்லியிருக்கணும். ஆனா நீ அப்படி செய்யல. விஜயகாந்த் வரும்போது மாற்றத்துக்கான ஆள் நானுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன பல விஷயங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. ரேஷன் உங்க வீடு தேடி வரும்னு சொன்னாரு, அது இன்னைக்கு வருதா? சீனியர் சிட்டிசன் அத்தனை பேருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கும்னாரு, வருதா? ஆனா விஜய் திமுக சொன்னிச்சா, நான் அதற்கு அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2000 தரேன், நீ 2000 கொடுத்தா நான் 2500 தரேன், நீ 4000 லிட்டர் தரியா டீசல், நான் 8000 லிட்டர் தரேன். இது மாற்றா? இது 10ஓட 11 தானே இது. ஆக விஜய் என்கிற ஆபத்தானவனை நம்பாதீங்க. அவன் பேசுற பேச்சு அத்தனையும் பொய் பேசுறான், வாயை திறந்தா பொய். இதுவரை விஜயால் இறந்து போனவர்கள் பட்டியல் 54 பேர் தெரிஞ்சு லிஸ்ட் எடுத்து. ஆனா அந்த தலைமை தற்குறியா இருக்கிறவன் பேச்சை கேட்டு தற்குறிகள் பல இடங்கள்ல வழக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அது இப்ப தெரியாது. காவல்துறை தேர்தலுக்கு பின்னாடி எத்தனை தற்குறிய ஓட விட்டு அடிக்க போது பாத்துங்க. அதுல மிக பிரதானமா சிக்க போறவன் யாருன்னா இந்த ஆதவன்ற லாட்ரி அமாவாசை. இந்த லாட்ரிக்காரன் இவன் விஜயனுடைய பிரச்சார வாகனங்கள்ல ஏறின வேட்பாளர்கள்லாம் பாருங்களேன், யாரையுமே ஏத்த மாட்டான். ஆனா சில பேரை மட்டும் வேன்ல ஏத்துனது, சீன் போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா பணக்காரர்களை மட்டும் தான் விஜய் பக்கத்துல வச்சான். இந்த மரிய வில்சன் ஒருத்தர் இருக்கான், மாமனார் சொத்துல வாழறவன், அவனும் ஒரு மாமனார் சொத்துல வாழறவன் தான். அவன் ஒரு பிரபலமான ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டான். ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ள பூந்து அடிக்கிறான், வீடியோலாம் வெளியே வந்திருக்கு. அவனை வேன்ல ஏத்தனாப்புல. ஏன்னா பல கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு விஜய்க்கு. ஆதவ அர்ஜுனா, அதான் அந்த அமாவாசை 6 அடி எருமை இருக்குல்ல, இதை வேன்ல ஏத்துறாரு. ஏன்னா இவன் தான் கட்சிக்கு பல நிதிகளை கொடுத்தவன். கரூர் டாக்டர், கரூர்ன்ற காரைக்குடி டாக்டர், அந்த ஆளையே மேல ஏத்தல. ஆனா அந்த ஆளே தவறி மேல ஏறி ஒரு போட்டோவை கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இறங்கி போயிட்டாரு. இது தாண்டி இவர் மேடை, அதாவது இவருடைய வாகனத்துல ஏத்தன ஆட்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான். அந்த ஒரு சிலர் விஜய்க்கு நெருக்கமானவர்கள் அல்லது விஜய்க்கு பல கோடி ரூபாயை முதலீடு செய்தவர்கள். விஜய் ஒரு பிராண்டு, அந்த பிராண்டை வெளியே கொண்டு போய் காட்டுற ஆட்கள் இவங்கெல்லாம். அதனால இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு நபர் நிச்சயமாக எந்த அங்கீகாரத்துக்கும் வரவே கூடாது. நீங்கள் குறிப்பாக பெரம்பூர், திருச்சி கிழக்கு மக்கள் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்கிற ஒரு விஷயம், இந்த நாசக்கார சக்தியாக இருக்கிற விஜயை ஓட ஓட விரட்டுங்கள். டெபாசிட் வாங்கக்கூடாது. இவனுக்கு அரசியல் ஆசைனா ஒருங்க அரசியல் கத்துக்கிட்டு வர சொல்லுங்க. நான் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. விஜய் அரசியலுக்கு வரலாம், ஆனால் அரசியல் முழுமையாக தெரிந்து கொண்டு நாகரீக அரசியல் பண்ணும்போது தான் அரசியலுக்குள்ள விஜய் வரணும். இப்ப பண்றதெல்லாம் அது நாகரீக அரசியலா? அசிங்க அரசியல், பிஜேபியோட காலை நக்கிட்டு இருக்கிற அரசியல், பிஜேபி சொல்றதை கேட்டு ஆடுற அரசியல். இதைத்தான் அதிமுக, அதாவது ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இருக்கிற அதிமுக, ஜெயலலிதா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்த அதிமுக இன்னைக்கு அமித்ஷா திமுகவை மாறி போச்சு, அடிமை திமுகவை மாறி போச்சு. எடப்பாடிக்கு போடுகிற வாக்குகளும்
விஜய்க்கு போடுகிற வாக்குகளும் நேரடியாக பாஜகவுக்கு போடுகிற வாக்குகள். பாஜக பின்வாசல் வழியாக, புறவாசல் வழியாக இந்த தமிழ்நாட்டு மண்ணை பிடிப்பதற்காக அப்படி வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இதுவரை 5 ஆண்டு காலத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் செய்த சாதனைகளை, அவர் செய்த திட்டங்களை, நல்ல விஷயங்களை சொல்லி ஓட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஜய் கேடுகட்ட பிறவி எப்ப பார்த்தாலும் திமுக இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உண்மைக்கு மாறான விஷயங்களை மட்டுமே மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்காரு. கடைசி பரப்புரையிலும் வெறி கொண்டு கத்திருக்காரு, குழந்தைகளை தூண்டுறாரு. அப்ப விஜய் சொல்றாருன்றதுக்காக குழந்தைகள் அவங்களுடைய பேரண்ட் கிட்ட போயோ, மாமா கிட்டயோ, மச்சங்கிட்டயோ, அப்பா கிட்டயோ, அம்மா கிட்டயோ, அண்ணங்கிட்டயோ, அக்கா கிட்டயோ போய் நச்சரித்தாலும் நீங்க புத்தியா இருக்கிறவங்க. விஜய் ஒரு குப்பைக்கு சமானமானவர். விஜய் வெறிகொண்ட மிருகம், சொந்த பொண்டாட்டியே மதிக்காத ஒருத்தர் சொன்னவன், குழந்தை அவங்களுடைய பொண்ணை கூட மதிக்காதவன், பிள்ளைய மதிக்காதவன், ஒரு குடும்பத்தையே நிர்வகிக்க தெரியாத கேடுகட்ட பிறவி நாட்டை எப்படி நிர்வகிப்பான்? அதனால நீங்க முடிவு பண்ணீங்க, இந்த கேடுகட்ட பிறவிக்கு எந்த காலத்திலும் வாக்களிக்காதீர்கள். தாவேக தமிழ்நாடு முழுக்க டெபாசிட் பறிபோக வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாக்குகளை சரியான நபருக்கு அளிங்க. அதுதான் மிக முக்கியம். இதுல நீங்க வாக்களிக்க வேண்டிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக அடிமை திமுகவா மாறி போன, அமித்ஷா திமுகவா மாறி போன, எடப்பாடி சார்பில் நிக்கிற எல்லா வேட்பாளருடைய வாக்குகளும் நீங்க அந்த வாக்குகளுக்கு போட்டீங்கன்னா நிச்சயமாக அது பாஜகவுக்கு போடுகிற வாக்குகள் தான். அதே மாதிரி இந்த தாவேகாக்கு எனக்கு ஒரு டவுட்டுங்க. தாவேகாக்கு சின்னம் தொலைக்காட்சி பெட்டியா விசிலா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த நபர் திடீர்னு நீங்க தொலைக்காட்சி பெட்டிக்கு போடுங்க அப்படின்னு ஒரு தொகுதியில கேட்கிறாரு. இப்போ மக்கள்கிட்ட குழப்பி விடுறாரு. இது இல்லாம கிட்டார் வச்சுக்கிட்டு பிரச்சாரத்துல போறாரு. அப்ப கிட்டார் அவருடைய சின்னமா, விஜயோட சின்னமா, அல்லது இன்னொரு பக்கம் கிரிக்கெட் பேட் வச்சு காமிக்கிறாரு. இது பிரச்சாரத்துல இந்த மாதிரியான சுயேட்சை சின்னங்கள் எல்லாம் காட்டி மக்களை குழப்பி எப்படியும் விஜய்க்கு தெரியும் தான் தோத்து போயிடுவோம், கேவலமான தோல்வி அடைஞ்சிருவோம். இதற்கு காரணம் திமுக பழி போடணும்னா முன்னாடியே சின்னங்கள் குழப்பிடலாம் நம்ம. அப்போ நம்ம அதை ஒரு காரணமா வச்சு பாத்தீங்களா இதுதான் காரணம், இது சதி திமுக பண்ணிருச்சு, அதனாலதான் நாங்க தோத்து போயிட்டோன்னு தோல்வி பயத்துல நான் என்ன செய்யறோம்னு தெரியாமே ஒரு மாதிரி வேற விதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியா அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நிச்சயமாக இந்த நபர் விஜய் என்கிற கேடுகட்ட பிறவி எந்த இடத்திலும் அவரோ அல்லது அவர் கட்சி சார்ந்தவர்களோ டெபாசிட் இல்லாமல் போனால்தான் தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு தெரியும். உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல் கொடுங்க. அரசியல் என்ன அப்படின்னா, அரசியல்னா இதுதான் அரசியல். நாம பண்றதெல்லாம் அரசியல் கிடையாது. நாம பண்றது வெறுப்பு அரசியல். நாம பண்றது நம்ம சொல்லி கொடுக்கறது கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம். நாம இன்னும் அரசியல் கத்துக்கணும், படிக்கணும், பெரியார படிக்கணும். சும்மா கொள்கை தலைவர் சொல்லிட்டா பத்தாது, அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு படிக்கணும், அண்ணாவை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை படித்து தெரிந்து கொள்வார். இவர்தான் படிக்கிறதே பிடிக்காத டிராப் அவுட் கேஸ் தானே. காலேஜுக்கு போனானா குட்டி சோத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு வெளியே வந்தவாள் தான் நம்ம விஜய் என்கிற இந்த ஜோசப் விஜய் ஆகிய தீய சக்தி. இப்ப நாடகம் மாறுறான், முட்டிக்கால் போட்டுன்னு சர்ச்சுக்கு போறான், போய் அங்க சாஷ்டாங்கமா உழுந்து அம்மன் கோயில்ல வழிபடுறான். அப்புறம் நீங்க தர்காவுக்கு போறாரு. நம்பாதீங்க, விஜய ஆபத்தானவன். அதோடு சேர்ந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரஜினி ரசிகர்கள் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு கேவலமாக பல விஷயங்களை செய்ய முடியும் அத்தனை வேலையும் செஞ்சவன் தான் அந்த விஜயுடைய தற்கூரி ரசிகர்கள் கூட்டம். நீங்க அதை எதையும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுடைய வாக்குகள் மிக சரியாக யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு சரியாக செலுத்தணும்னு சொல்லி இந்த நேரத்துல மிக முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க நிஜமாவே இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர் அஜித். கார் ரேஸ்ல ஓட்டி கப்பு வாங்குறாரு. அவர் கப்பு வாங்கி கையில கப்பு தூக்கிட்டாருனோடனே காசியப்பன் பாத்திர கடையில போய் பேர் எழுதி கப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி பிரச்சாரத்துல கப்பு தூக்கி காமிக்கிறார். கப்பும் சுயேட்சை சின்னங்கள்ல ஒண்ணு. அப்ப கப்பையும் நீ காமிக்கிறன்னா, விஜய் யாரா நீ? நடிகன் தானே, நீ நடிக்கிற, அவ்வளவுதான். உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கிரிப்ட்? குழப்பி விடு. திமுக மேல பழிய போட்டுக்கிட்டே இரு, தொடர்ச்சியா திமுக திட்டிக்கிட்டே இரு. அது மட்டும் தான் உனக்கு. உன்னுடைய படத்தை முடக்கினது யாரு சொல்ல மாட்டேன். வருமான வரித்துறை உனக்கு என்ன பிரச்சனை பண்ணிச்சு சொல்ல மாட்டேன். கரூர்ல பிரச்சனை என்ன நடந்தது சொல்ல மாட்டேன். நீ தான் காரணம், அதுவும் ஒத்துக்க மாட்டேன். தார்மீக அடிப்படையில ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத கேடுகட்ட பிறவி, தன்னை பார்க்க முட்டி மோதி விழுந்து செத்து போன விக்னேஷ்க்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத மோசமான ஒரு சர்வாதிகார மனநிலை படைத்தவன்
தனியாவே இருக்கேன்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் ஜன்னலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு ஒருத்தன் பேசுனவன் இப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு நபர். இந்த நபரை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆபத்தானவர்கள். இந்த நபருக்கு எந்த அதிகாரமும் கிடைத்து விடக்கூடாது. ஆபத்தானவன் கையில போய் ஒரு ஆபத்தான பொருள், இது அரசாங்கம் என்பது ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் கையில கிடைச்சாதான் நேர்மையாக ஆட்சி நடக்கும், ஒரு நியாயமான ஆட்சி நடக்கும், மக்களுக்கான ஆட்சி நடக்கும். இந்த மாதிரி நடிகையோட ஊர் சுத்திட்டு இருக்கிறோம் பின்னாடி எல்லாம் நீங்க அதிகாரங்களை கொடுத்த ஆட்சி கிடைக்காது. நீங்க எம்எல்ஏ ஆனாலே போச்சுங்க, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். அதனால நீங்க குறிப்பாக இந்த 2 தொகுதி மக்கள், பெரம்பூர் திருச்சி கிழக்கு மக்கள் மண்ணை கவ்வ வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற, தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுக்க இருக்கிற இந்த நடிகனை பார்த்து இதுவரைக்கும் நீங்க ஓட்டு போடலாம், மாற்றத்துக்கு வருவார் போல இருக்குன்னு நினைச்சவங்க கூட இவருடைய பேச்சை கேட்டு பிரச்சார யுக்தியை பார்த்து கேடுகட்ட வெறுப்பரசியலை பார்த்து ஐயா இந்த கேடுகட்ட பிறவிக்கு நம்மையாண்டா ஓட்டு போடணும்னு சொல்லி மனம் மாறி இருக்கிறார்கள். பல இடங்கள்ல தாவேக்கான்னு சொல்லி துண்டு போட்டவனா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு மாறிட்டான், பல இடங்கள்ல கட்சி மாறிட்டாங்க, இன்னும் பல இடங்கள்ல வந்து மக்கள் மாற்றத்தை அவங்க உணர்ந்து விட்டார்கள். ஏன்னா இல்ல இதுவரைக்கும் 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த நபர் தொடர்ந்தால்தான் இன்னும் பல திட்டங்கள் நமக்கு செயல்பாட்டுக்குள்ள வரும். ஏற்கனவே சொன்னதை செய்திருக்கிறார், இனிமே சொல்லாதையும் செய்வாரு. ஸோ அதனால இது சரியாக இருக்கும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். இன்னைக்கு வந்து இவர்கள் அதை ஜீரணிக்க முடியாம விஜய் மாதிரியான தற்குறி கூட்டம் காசு கொடுத்து பல இடங்கள்ல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா சோசியல் மீடியாவில் விஜய் பெரிய வந்து செல்வாக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதை எதையும் நம்பாதீர்கள். விஜய் செல்வாக்கு செல்லா காசு, நீர்க்குமிழி மாதிரி, சும்மா மழை துளியில முளைக்கிற வந்து நீர்க்குமிழி மாதிரி, அது டக்குன்னு அடுத்த செகண்ட் காணா போயிடும். நீங்க விஜயை ஈஸி ஆக்சஸ்ல பார்க்கலாம்னு அவர் போய் சொல்றாரு. விஜயை நீங்க பார்க்கவே முடியாதுங்க. இன்னைக்கு நல்லா எழுதி வச்சுங்க, நாளை ஓட்டு போடுற தினத்துக்கு அப்புறம் விஜய் வெளியிலேயே வரமாட்டார், வெளிநாட்டுக்கு ஓடி போனாலும் போயிடுவார். அதுக்கப்புறம் 4ஆம் தேதிக்கு பிறகு செருப்படி வாங்குவார். தேர்தலில் படுதோல்வி தான் விஜய் கிடைக்கும். 2 தொகுதியிலுமே படுதோல்வி, டெபாசிட் போகும். அதன் பிறகு 2 மாதங்களுக்கு விஜயை பார்க்கவே முடியாது. இப்பவே திட்டம் போட்டு வச்சுட்டாங்க, வெளிநாட்டுக்கு போவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கிட்டாரும் தகவல்லாம் வெளியில வந்துருச்சு. ஆக மக்களே, ஓடுகாலியா இருக்கிற விஜயை நம்பாதீர்கள், நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். உங்களுக்கான வாக்கு மிக முக்கியம். ஆனா யாரும் வாக்கு போடாம இருக்காதீங்க. உங்க அத்தனை வாக்குகளும் மிக முக்கியம். தமிழ்நாட்டை காப்பாற்றணும். சமீபத்துல தொகுதி வரையறை சம்பந்தமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைத்த பாஜகவை முதல் ஆளாக குரல் எழுப்பி ஓட விட்டு அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் தோல்வியடைய செய்த மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் MK ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அந்த நகலை எரித்து தன்னுடைய அந்த தீயை பற்ற வைத்து இந்தியா முழுமைக்கு அந்த தீயை கொண்டு போய் சேர்த்து லிமிட்டேஷன் இருக்கிற அந்த மறுவரையை வந்து அந்த திட்டத்தை ஒன்றுமில்லாம ஆக்கி தோல்வியடை செய்து தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறி இருக்கிறவர் MK ஸ்டாலின் தான். அதனால நீங்க மிக முக்கியமாக யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க, என்னப்பா நீங்க பெரும்பாலும் கரெக்டா, அதாவது பல தேர்தல்களை சந்தித்தவர்கள், அனுபவசாலிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஆண்கள், குடும்பஸ்தர்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும், விவரம் தெரியும், யோசிப்பீங்க, வாக்குகளை சரியா போடுவீங்க. ஆனா இந்த புதுசா வராங்கல்ல புதிய வாக்காளர்கள், இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்கெல்லாம் இந்த மாயையில் இருக்காங்க. தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க, சிந்திச்சு பாருங்க. நான் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, ஆனால் அவர் கத்துக்கிட்டு வர சொல்லுங்க. நீங்க அந்த மாயையான விஷயத்தை பார்த்து, விஜய் என்கிற அந்த மாய தோற்றத்தை பார்த்து மயங்கி போய் உங்களுடைய வாக்கை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. முதல் முறை வாக்காளர்களே, உங்களுடைய வாக்கினுடைய ஆயுதம் என்பது சரியாக ஆட்சி புரியவர்களுக்கு போய் சேரணும். தற்குறி தோத்து போயிடுவான், ஜெயிக்க மாட்டான், உங்களை சந்திக்கவும் மாட்டான், வீட்டை விட்டு வெளியில வர மாட்டார், எந்த இடத்திலும் அவரை ஆக்சஸே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற நபர் எப்படி உங்களுக்கான தலைவராக மாற முடியும்? இன்னைக்கு வரைக்கும் எத்தனை முறை அவர் எனக்கு பார்த்துருக்காங்க? வேட்பாளர்களே பார்த்ததில்லை. 234 வேட்பாளர்கள 2 விட்டுருங்க, 3 விட்டுருங்க, 231 வேட்பாளர்கள் அவரை எத்தனை முறை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு முறை அன்றைக்கு அறிமுகப்படுத்தியதோடு சரி, போட்டோ எடுத்துக்கிட்டதோடு சரி. அதுக்கப்புறம் வேட்பாளர்களே சந்திச்சது இல்ல, மாநில நிர்வாகிகள் அவரை பார்த்தது கிடையாது, மாவட்ட நிர்வாகிகள் பார்த்தது இல்ல, நகர நிர்வாகிகள் பார்த்தது இல்ல.
ஏன் கட்சிக்காரன் பெரும்பாலும் வீட்டு வாசல்ல காவல் தான் காக்கணும், தவம் கிடக்கணும். 20 அடி கேட் திறக்கவே திறக்காது. காசு கொடுக்குறாங்கன்னா கதவு திறக்கும். பார்த்துங்க மக்களே, ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு மேல உங்கள் கையில தான் இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் நீங்கள் தான். நீங்க போடுகிற வாக்கு மிக முக்கியமான வாக்கு, அதை மறந்துடாதீங்க. எல்லாரும் வாக்களிங்க. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.